இந்த வீடியோவில் இதுவரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட பொது தமிழ் வினா விடைகளினுடைய தொகுப்பை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 50 வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 50 வினாக்களில் உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு விடை தெரியும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, உடம்பிடை தோன்றிரொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறச்சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வர், இத்தொடரை கூறியவர் யார்? உடம்பிடை தோன்றிரொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறச்சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வர், இத்தொடரை கூறியவர் யார்? ஆன்சர் கம்பர். ஆன்சர் கம்பர். இனி இரண்டாவது கேள்வி பார்க்கலாம். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலை செய்த முதல் ஆசிரியர் யார்? பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலை செய்த முதல் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஒட்டக்கூத்தர். ஆன்சர் ஒட்டக்கூத்தர். இனி மூன்றாவது கேள்வி, திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? ஆன்சர் திருவெழுக்கூற்றிருக்கை. திருவெழுக்கூற்றிருக்கை. இனி நான்காவது கேள்வி, விடை தேர்க. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தொன்னூல் விளக்கம். ஆன்சர் தொன்னூல் விளக்கம். இனி ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம். எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் யார்? எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் யார்? ஆன்சர் ஔவையார். ஆன்சர் ஔவையார். இனி ஆறாவது கேள்வி, பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? ஆன்சர் திருப்பாவை. ஆன்சர் திருப்பாவை. இனி ஏழாவது கேள்வி, காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? ஆன்சர் அழகிய சொக்கநாதர். ஆன்சர் அழகிய சொக்கநாதர். இனி எட்டாவது கேள்வி, சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? ஆன்சர் நச்சினார்க்கினியர். ஆன்சர் நச்சினார்க்கினியர். இனி ஒன்பதாவது கேள்வி, கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? ஆன்சர் அடியார்க்கு நல்லார். ஆன்சர் அடியார்க்கு நல்லார். மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். நச்சர், திருமலையர், தாமத்தர். இவங்க 3 பேருமே திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள். இனி 10வது கேள்வி நம்ம பார்க்கலாம். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்று பாடியவர் யார்? ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என பாடியவர் யார்? முடியரசன். ஆன்சர் முடியரசன். இனி 11வது கேள்வி நம்ம பார்க்கலாம். கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எது? கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எது? ஆன்சர் கோவலன் கொலை களப்பட்ட இடம். கோவலன் கொலை களப்பட்ட இடம். 12வது கேள்வி, பாரதிக்கு மகாகவி என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார்? பாரதிக்கு மகாகவி என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார்? ஆன்சர் வரா. ஆன்சர் வரா, அதாவது வ ராமசாமி. இனி 13வது கேள்வி, பொருந்தாத இணையினை தேர்ந்தெடுக்க. பொருந்தாத இணையினை தேர்ந்தெடுக்க.
அதாவது சொல்லும் பொருளும் ஓரெழுத்து ஒரு மொழி அதற்கு இணையான பொருள்கள். மா என்றால் அழகு என்று பொருள். மீ என்றால் உயர்ச்சி என்று பொருள். மூ என்றால் மூப்பு என்று பொருள். மை என்றால் மேம்பாடு, இது தவறானது. மை என்றால் அஞ்ஞனம் என்று பொருள். இனி 14வது கேள்வி. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இந்த கவிதை வரிகளை பாடியவர் யார்? ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என்ற கவிதை வரியை பாடியவர் யார்? ஆன்சர் வள்ளிக்கண்ணன். ஆன்சர் வள்ளிக்கண்ணன். இனி 15வது கேள்வி. வெப்பத் தடுகளத்து வேளங்களாயிரமும் கொப்பத்தொரு களிற்றால் கொண்டோன். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? வெப்பத் தடுகளத்து வேளங்களாயிரமும் கொப்பத்தொரு களிற்றால் கொண்டோன். இந்த பாடல் வரிகள் யாரை குறிப்பிடுகின்றது? ஆன்சர் ராஜேந்திரன். ஆன்சர் ராசேந்திரன். இனி 16வது கேள்வி. நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும்பார் பட்டன்றிருள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் யாது? நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் யாது? ஆன்சர் இல்லறவியல். ஆன்சர் இல்லறவியல். இனி 17வது கேள்வி. செய் என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க. செய் என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர். ஆன்சர் செய்தவன். ஆன்சர் செய்தவன். இனி 18வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை எழுதுக. ஆன்சர் கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பருளும் களிப்பே. கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பருளும் களிப்பே. 19வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இறப்பு நிகழ்வெதிர் வென்னும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. இறப்பு நிகழ்வெதிர் வென்னும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. இனி 20வது கேள்வி. விடைக்கேற்ற வினாவினை தேர்க. விடைக்கேற்ற வினாவினை தேர்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். ஆன்சர் பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? ஆன்சர் இன்பம் அப்படின்னு வரும். இனி 21வது கேள்வி. பொருந்தாத இணையினை கண்டறி. பொருந்தாத இணையினை கண்டறி. ஆப்ஷன் ஏ பாருங்க. தினம் என்றால் நாள் என்று பொருள். நெருநல் என்றால் நேற்று என்று பொருள். சலவர் என்றால் நல்லவர், இது தவறானது. மாறன் என்றால் மன்மதன், இது சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் சி, சலவர் நல்லவர். 22வது கேள்வி. வேர்ச்சொல் தேர்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதில் உள்ள வேர்ச்சொல் பற்று. இனி 23வது கேள்வி. நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது எது? நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது எது? ஆன்சர் முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். இனி 24வது கேள்வி. சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எது? சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எது? ஆன்சர் நுபுவத்து காண்டம். ஆன்சர்
நுபுவத்து காண்டம். இனி 25வது கேள்வி. வள்ளைக்கு உறங்கும் வளநாட. இதில் வள்ளை என்பதன் பொருள் யாது? வள்ளைக்கு உறங்கும் வளநாட வள்ளை. இதில் வள்ளை என்பதன் பொருள் யாது? வள்ளை என்பது ஒரு வகை பாட்டு. அதாவது நெல் குத்தும்போது பெண்கள் பாடும் பாட்டு தான் வள்ளை பாட்டு. நெல் குத்தும்போது பெண்கள் பாடும் பாட்டு தான் வள்ளை பாட்டு. அவ்வளோதான் 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களில் உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.